மேன் சார் ஓகே இது என்ன ஊரு மேன்? இது மதுரை. ஓ மதுரை. ஆங்கிலம் மெஜிரா. ஓகே மேன். தமிழ் மதுரை. மதுரை. மதுரையா? மதுரை. மதுரை. மா மா து சு ரை ரை மதுரை. மதுரை. உன்னோட சேர்ந்து எனக்கு வந்துருச்சாடா பேப்பல. மதுரை மதுரை மதுரை. மதுரை மதுரை. மசூரி சொல்லுது மேன். என்ன மேன் மசூரி? மெஜிரா மெஜிரா. ஓ மெஜிரா. ஓகே ஓகே ஓகே. கம் ஆன் மேன். ஓ எஸ். இது என்ன மேன் குட்டி குட்டி ஹோல் தெரியுது? டபுள் டபுள் கோபுரம் கோபுரம். வாட்? மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஓ மீனாட்சி. ஓ மீனாட்சி இல்ல மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மா. மீனாட்சி நொப்பட்டாட போய் குறோம் முழுக்கு. அம்மா அம்மா. என்ன பிச்சை எடுக்கறானா? அம்மா அம்மா ஆள் இல்ல அடைச்சு கிடக்கு வீடு. மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மன். லேடிகா. லேடிஸ் கார்டு பெண் தெய்வம். ஓகே மேன். கெட்ட வரம் தரும். நோ 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 வேண்டினால் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா மீனாட்சி. ஓகே மேன். அப்படினா பாண்டியம் செல் வெட்டியா தோய் என்ற ப்ளவுஸ் கிரி போடு. ப்ளவுஸ் கிரி போடு. ஹலோ யார் மேன்? மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் பூசாரி. ஆரியா உள்ள. நாங்க லண்டன்ல துறைமார்கள் வந்திருக்கோம் மேன். வேணும் உங்களுக்கு? கட்டபொம்மனை கைது செய்ய வந்துள்ளோம் மேன். சுத்தமா கேட்காது. கட்டபொம்மனை கைது செய்ய வந்திருக்கீங்களா? அதனால பூ கட்டி போடுது மேன். பூ கட்டி போடுமா? ஆமா மேன். காசு செலவாகும்யா. எவ்வளவு மேன் வேணும்? 350 ரூபாய் ஆகும்யா. 350 ரூபாய் ஆகுமா? நீ உண்மையான பூசாரி இல்லடா. நீ காலையில நீ லாடனந்தல பிளாக்ல சரக்கு கேக்குறியா? ஹலோ பார்மேன். எத்தனை ஐயா? எவ்வளவு வச்சாச்சு மேன்? ஓம் சுப்ராபரம் சஜிவரணம் ராக்கடிய தூக்கு. விளங்கும்டா நீ இருக்கிற கோயில். ஐயா சொல்லு மேன். வெற்றி பூ வந்திருக்கியா? என்ன பூ மேன்? சிவப்பு பூயா. வெற்றி 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 மிக வெற்றி. ஓகே இன்றோடு கட்டபொம்மன் ஒளிந்தார். என்ன பூ மேன்? சிவப்பு பூங்க சொல்லலே. ஓயா ஸ்டேஜர். ஓயா ஐயா அப்பா உன்னோடு சேர்ந்து நானும் ஜாப் போனடா நொக்கால ஓடி நம்மள பாண்டாளன் குறிச்சில பீதரிச்சு அடிக்க போறாங்கடா. ரெட் ஃப்ளவர் ஸ்டேஜர் மேன். ஒன்னே கால் குழி வெட்டி போட்டுக்காங்க சண்டால. ஒன்னே கால் குழியாம்டா. டேஞ்சர் ஃப்ளவர்ஸ். ஒரு குழி உனக்கும் காக்குழி எனக்குமாம்டா. என்ன எறும்பு குழியில போட்டு போச்சு போடுவாங்கடா. டேஞ்சர் ஃப்ளவர்ஸ் மேன். ஓகே நமக்கு சிகப்பு பூவே வந்ததினால் சென்னை திரும்பியே போக மாட்டோம் சொன்னார். உங்களுக்கு சிகப்பு பூவே வந்ததினால் சென்னை திரும்பி நீங்கள் போக மாட்டீர். ஆகாத பூவே நமக்கு ஆகாத பூவே வந்ததினால் ஆங்கில நாட்டுக்கு செல்ல மாட்டோம் சொன்னார். ஆகாத பூவுமே வந்ததினால் ஆங்கில நாட்டுக்கு நீங்கள் திரும்ப மாட்டீர். கட்டன் இருக்கின்றான் கடற்கரையில் கதிகலங்குதே என்ன செய்வேன் சொன்னார். கட்டன் இருக்கிறான் கடற்கரையில் கதிகளங்குது நான் என்ன செய்வேன். உமை இருக்கின்றான் தச்சனையில் உள்ளம் துடிக்கிறே என்ன செய்வேன். உமையிருக்கிறான் கட்டணத்தில் நானும் என்ன செய்வேன். அறுக்கிருந்தாலும் சபுதாண்டா நுறுக்கிருந்தாலும் சபுதாண்டா. ஆறுக்கிருந்தாலும் சாவுதாண்டா நூறுக்கிருந்தாலும் சாவுதாண்டா. சார் புலவர் செகண்ட் எட்டயபுரம். எட்டயபுரம் ப்ராப்ளம். ஓகே ஓகே மேன். உள்ள யாருக்கு பாருங்க பாக்குது மேன். ஹலோ யார் மேன்? எட்டயபுரம் ஜமீன். ஹலோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முண்டை ஒண்ணுக்கு மொத்தம் முண்டை. பாட்டா பசுமரம் படுத்து விட்டார். பாட்டா 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 பசுமரம் படுத்து விட்டா விடுமரா சேர்த்தா விரையினாயுமா தங்கமே பாட்டா பார்த்துட்டு போறான். நீ யாரு மேன்?
நீ யாரியா? நீ யார் மேன்? நீ யாரா? டேய் டேய் யாரு? டேய் நீ யாரா முத எங்க? நீ யாரா எங்க இருந்து வந்திருக்க? டேய் நீ யார் மேன் முத? நீ யார் மேன்? நான் யாருன்னு சொல்றேன், நீ யார் மேன்? ஆறா குசு மருந்து அடிக்கிற மாதிரி வந்திருக்கேன். நான் கொசு மருந்துக்கு பாண்டி கோயில்ல கோழி மயிர் புடுங்க வந்திருக்கேன். டே கோழி மயிர். மண்டபத்துல நீ தானே? ஆறு. விளையாட்டு துறை வந்திருக்கிறார் மேன். எந்த துறையா? காலம் துறை, லாடு காலேஜ். சான்சன் துறை. ஓகே. ஓகே. துறையை கூப்பிடியா அவப்பா. திராவிடே கம் ஹியர். திராவிடே கம் ஹியர். ஐ தப்பே பாலை. இது யாரியா? லாடு காலேஜ். ஏலே போன வாரம் சிலிண்டர் ஓட வந்து ஒரு மாதிரி இருக்கு. ரோமன் சிலிண்டர். வெரி மேன். ஏய் அந்த தெருவில் சிலிண்டர் போடல. இவர் தான் துறையா? ஆமா மேன். துறைக்கு ஒரா நீங்க கூலி போடலாம். கூலி போட்டாலாம் போடாங்க. வெரி யூ. பாரு கபடி நல்லா. நானா எட்டாவரம் தலையாரி. ஓ எட்டயபுரம் தலைநாரி. ஆமா தலையாரிங்க. நீ சோப்பு போட்டு குடிச்சாங்களா? எட்டாபுரம் வீசி போரு கம்பருக்கு. இல்ல தலையாரி. எட்டயபுரம் தலையாரி தலைநாரி. ஆமா தலையாரி சிறுவண்டு. ஓ சலவண்டு. ஆமா சருவண்டு அணு உண்டு. ஓகே. ஓகே மேன். ஓகே தங்களை வர சொல்லிவிட்டு உங்கள் மன்னன் எங்கே போச்சு? அவர் போச்சு, அவர் கூட தான் போயிருக்கு. குற்றாலத்து குடிக்க போயிருக்காரு, சூடு குடிச்சிட்டு இருந்து. குற்றாலம் மான்வாடிக்கு ஆமா போயிருக்கு. நீங்க வர வேண்டிய எல்லா ஏற்பாடு இருக்கு. தங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணினாய்? என்ன கூப்பிடுவா? தயார்ல ஒரு பெண் குட்டி இருக்கு, கூப்பிடுவா. ஓகே மேன். பார்த்தா பொம்பளை 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 பொம்பளை. ஆமா துறமா. ஏய் என்ன சொல்றீங்க? சாம்சந்துரை வந்திருக்காரு சென்னையில இருந்து. அப்படி சொல்லுங்க. ஆமா. எங்க? இந்த இருக்காரு. அவர் துறை, இவர் துறைக்கு இவர் உர. வா. ஹலோ. ஓகே. ஹாய். இவர் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தணும். நல்லா படுத்துருவோமா? ஆமா ரெண்டுல நீ உன்னத்தோடு மாமா இந்த பொண்ணு ஏண்டா அவகாட்சி எடுத்தவள பொம்பளை வரைக்கும் பேல என்ன ஃபாஸ்ட். ரெண்டுல நீ உன்னத்தோடு மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்க போட்ட. துறையவர்களே ஓகே மேன். தங்கள் ஏற்பாடு பண்ணுது மேன். பாடுங்க. பீவோ பை பாய் பாய் என்ன பையன் சியாரே கேள் என்ன பெண்ணு பெண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. விவோ பாய் பாயின பயன் சியாரே ஏலின பொன் இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுதே. மல்லை நீயடி குடை நானடி மனம் கோர்வதோ ஏனோடி. விவோ பாய்
கண்ணி பெண் என்னை தொட்டு செல்லட்டும். பாய் பாயின பயன் கேளின பொன் இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுதே. சந்தோஷமா இருந்தீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். படை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஓகே மேன். ஒரு படை தாமரை ஓடமாக செல்ல வேண்டும். சந்தோஷம் சந்தோஷம். அதே நினைப்பில இருக்காரு. ஏமன் கட்ட பொம்மன் இப்படி கண்ணு எடுத்துட்டேன். துறைவர்களே, உங்கள் படை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஓகே மேன். ஒரு படை தாமரை ஓடை மார்க்கம் சென்று திருச்செந்தூர் ஆலயத்திற்கு திவான் மந்திராரமான 1000 கம்பளம் 100 வருபரம் 64 படைபெறும் ஊமத்திரை மன்னனும் சென்றிருக்கு. ஆகையால தாமரை ஓடை மார்க்கம் சென்றால் ஊமத்திரை மண்ணை பிடித்து விட்டுலாம். இங்கு பாஞ்சால கோட்டையில் கட்டபொம்மனோடு தனியா இருக்கிறார். கட்டபொம்மன் கோட்டையில் சரிமை. ஆமா, அங்க போனாலும் நீங்க பிடிச்சிடலாம். இனிமையான செய்திகள். இனிமையான செய்தி. சரி வரவா. ஓகே மேன். வேற வெட்டு பிடிச்சா போறீங்களா? போங்கடா. மேட்ச் சார். நமது 6000 படைகளை ஒன்று சேர்க்க வேண்டும். ஓகே ஓகே. ஒன்று சேர்த்து படைகளை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஓகே ஓகே. ஒரு படை தாவணி வரை ஓட மார்க்கமும் ஓகே மற்றொரு படை பாஞ்சல் செல்ல வேண்டும். வழி மறிக்க வேண்டும். கட்டபொம்மன் கோட்டையில் திறமையாக இருக்கின்றார். ஓகே ஓகே. தென்னகத்தில் சிறந்தவன் கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கும் ஓ சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நெல்லுக்கு நெல் தர வேண்டும். இல்லையா நேரு சண்டைக்கு வர வேண்டும். பலிக்கு வெளிய வேண்டும். இல்லையா பாஞ்சல் கோட்டை விட்டு ஓட வேண்டும். இப்படி 12 தேசங்கள் பிடித்து 12 கோல்டு மெடல் பரிசு பெற்ற காற்றின் காலாந்துரை இந்த லெட்டரை கண்டதும் கட்டபொம்மன் தக்க பதிலளிக்கவில்லை என்றால் நாளை உதிக்கின்ற சூரிய மலருக்குள் பாஞ்சால் கோட்டை தரை மட்டம். இதுதான் நாம் விக்டோரியா மகாராணி திட்டம். அம்மா சமாளிக்கு நோய் வர அவனா கத்துவியான்.
ஹலோ, யுவரங்க மேடையிலே பகதூர் வெள்ளையத்தேவனாக வேடமேற்று நடித்திருக்கும் மாமா கார்த்திகேசாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஐயனார் கோவில் பங்காளிகள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். எனக்கு பொன்னாடு படுத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் புதுக்குளம் கிராம பொதுமக்களுக்கு எனக்கு பொன்னாடு படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கிராம பொதுமக்களுக்கு நன்றி என்று தெரிவித்துக் பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர் புதுக்குளத்தை சேர்ந்த அறிவ மாமா அழகராஜ் அவர்களுக்கும் அண்ணன் ராஜேந்திரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் கதைக்கு செல்கின்ற பகதூர் வெள்ளையத்தேவன். மாபெரும் சபையோர்களை நான் பணித்தேன் தாயே, மாபெரும் சபையோர்களை நான் பணித்தேன். மறிவில்ல கலைகளே ஐயனே, மறிவில்ல கலைகளை கற்றுணர்ந்த பெரியோர்களே, ஐயனே மறுவில்ல கலைகளை கற்றுணர்ந்து பெரியோர்களே, நாலடி போற்றினே நான் சிறுவன் சபையில் கூடி இருக்கின்ற பெரியோர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கும்பிட்டடி மனிதன் நான் சிறுவன் தாயே, கும்பிட்டடி மனிதன் நான் சிறுவன். இச்சமயம் கூடியிருக்கின்ற பெரியோர்களே, சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களை கும்பிட்டு நானுமே அடிபணிந்தேன். இங்கு தங்கி இருக்கின்ற சீமாக்களே, இங்கு தங்கி இருக்கின்ற சீமாக்கள் பாதத்தை தாளடி போற்றினான் பகதூர் வெள்ளை. இச்சமயம் தங்கி இருக்கின்ற சீமான்களே, சபையில் தங்கி இருக்கின்ற சீமான்களே, தாளடி போற்றினேன் இச்சிறுவன். மூலப்பொருளேக முதல் பொருளே, மூலப்பொருளேக முதல் பொருளே, ஈஸ்வரனே எங்களை முன்னணிட்டு காக்க வேண்டும் சிவன் மகனே, ஐயனே முன்னணிட்டு காக்க வேண்டும் சிவன் மகன். ஐயனே மூலப்பொருளே முதற் பொருளே, முதற் பொருளே, ஐயனே மூல பொருளே
முதற் பொருளே முன்னிக்க வேண்டும் சிவன் மகனே புதுக்குளம் கிராமத்தை காத்து வருவையா முத்தக தெய்வமே வந்துதாமே கல்விக்குரியவளே கலைமகளே அன்பிகையே ஈஸ்வரியே உத்தமே சக்கரவே கல்விக்குரியவளே கலைமகளே எங்களை கண்பார்க்க வேண்டுமே இந்த நேரம் தாயே கண்பார்க்க வேண்டுமே இந்த ஐயனே கல்விக்குரியவனே கலைமகளே தாயே எங்களை காத்திட வேணுமே ஐயனே கல்விக்குரியவளே கலைமகளே முத்தைய சுவாமியே காத்திடையா கொண்டைய கோட்டை கொண்டைய கோட்டை மரவர் குலத்திலே கோடையிலே போன்றவன் பகதூர் வெள்ளை சும்மா படுக்க மாட்டேன். அதாவது பாருங்கப்ப இன்று வெள்ளிக்கிழமை ஒரு பழம் இருந்தா இன்று கட்டம் மகாராஜா பிறந்தநாளை முன்னிட்டு குற்றலம் சாவடி குண்டுமுத்தி நீராவி செம்மணல் மேடு சிங்காரத்தோப்பு சாலிகுளம் பரும்பு மட்டும் நடக்கும் சேவல் பருமனைக்கு செல்ல வேண்டிய நாள். தேவர் மகை எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள். என்ன ஓரம் தெரியவில்லை. பாருங்க இப்ப பேராண்டிகளா சொல்லுங்க தாத்தா. நாங்க தான் அரண்மனையில வீர முறிஞ்ச வெள்ளைச்சவளை கண்ணு கட்டுமா கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு வர்றோம். சரி. நாங்களும் தவிடு புண்ணாக்கு கூடுமாடு கம்பெல்லாம் போடுறோம். தாத்தா உங்க வயசுல கம்பு போடுறீங்க ரொம்ப பேசுறீங்களே. என்ன சொல்றீங்க? கம்பம் புல்லு போட்டு வளர்த்துக்கிட்டு வர்றோம். அப்படி சொல்லுங்க தாத்தா. சின்ன வீட்டு பேசாம படுக்கிறதுல என்ன செஞ்சுச்சு? எதிர்த்த வீட்டுல கருப்பாய் கோழி 30 முட்டையோட அடக்கத்தத கோழி அமிக்கி கருப்பாய்க்கு முட்டை தரிச்சு போச்சு. யார் முட்டை? கருப்பாயோட கோழி முட்டைங்க. அப்படி சொல்லுங்க. தேவர் மகன் எதிர்பார்த்தோம் இருக்கிறார்கள். என்ன வரும் தெரியல எதிர்பார்ப்போம். தேவர் மகனே முத்தப்பனாக்கிறே தேவர் மகனே வருக வருக வருக. வந்தமுக தேவர் மகனே நலமாக இருக்கிறீங்களா? சக்கரை வரலாறு சந்தோஷமா இருக்கின்றோமுங்க. சக்கரை வரலாலும் ஆமாங்க. முட்டை அறலாலும் முட்டை அறலாலும் ஆமாங்க. முத்தப்பனாக்கிறே தேவர் மகனே நான் பிறந்தது மலைநாடு பக்கம் ஆமாங்க. அகரமிட்ட கிராமம். உண்மைங்க. என் தாய் பெயர் நக்கிமகனே. ஆமாங்க தேவர் மகனே. எனது தந்தை பெயர் சங்கிலித்தேவர். உண்மைங்க தேவர் மகனே. ஒரு புலியை குத்தி கொண்டதினால் அன்னவரை புலி குத்தி சொல்வார்கள். ஆமாங்க தேவர் மகனே. ஒரு நாள் என் தந்தையின் கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறி காடுகளில் அலைந்து உண்மைங்க என் பசியின் கொடுமையால் கம்மங்கட்டில் பொருந்து கதை நசுக்கினேன். அந்த காடு காவல்காரன் கையில் வலதுடன் என்னை விரட்டினான். ஓடுனே மீண்டும் துரைத்தினான். கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்தேன். அண்ணவள் எட்டிற்பட்டதும் கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு தாகப்படி தீர்ப்பதற்கு 6 குளங்கண்மாய் இடுப்பு சேற்றில் இறங்கி தாகப்படி தீர்த்தேன். திரும்ப கரையேற முடியாமல் நான் அழுது சமயம் காடை வேட்டைக்கு வந்த கட்டப்போ ஊமத்தேவர்கள் என் அலுவலக சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவர் கையில் இருந்த வளரை நீட்டினார்கள். அதை பிடித்து 12 கரையேறினீர்கள். வைத்தவர் தான் சபாஸ் பகதூர் வெள்ளை என்றும் பட்டம் சூட்டினார்கள். அதன் பிறகு என்னை பாஞ்சவர்கள் அழைத்து நன்றாக வளர்த்து கட்டு சண்டை கம்பு சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். நான் பருவத்தை அடைந்து பாண்டிய தேமண்டங்கள் 6 பேர்களையும் திருமணம் பெற்று சாக்ஷதுரை என்பவன் மீட்டிங் வர சொல்லி எனது தந்தை 2 பேர்களையும் ராமநாதபுரம் எழுகோள் செயல் எடுத்து விட்டான். சண்டாளன் அவங்க கிடைக்கிறாங்க தேவர் மகனே. ராசிக்கோள் கத்திரிக்கோள் கப்பை சூட்டுக்கோள் எப்படி எப்படி அந்த வெள்ளைக்கரைங்களங்க. அப்படியா? ஆமாங்க.
சென்ற ராமநாடு உண்மைங்க. உடைத்தேன் சிறையை ஆமா தருமனே. மீட்டினேன் தந்தை இரு பேர்களையும். உண்மைங்க. அப்படி சின்னக்கடை மார்க்க மகத்தால் வரும்பொழுது வரும்பொழுது என் அழகையும் ஆமாங்க. என் வீரத்தையும் பார்த்து பார்த்து பாஸ்கர சேனோர்கள் வெள்ளையம்மாள் ஆமாங்க. என் கூட புறப்பட்டு வந்தாள். பேச்சு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமாங்க. அந்த வேளை நான் சிறை எடுத்து வந்தேன். உண்மைங்க. எனக்கும் வெள்ளையம்மனுக்கும் ஆமாங்க. பாஞ்சாலூர் சக்கரவை ஆலயத்தில் ஆலயத்தில் செல்வ கல்யாணம் முடித்து சீர்பாழ்வாள் கொடுத்து எங்கள் வல்ல நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்தோம்ங்க. முத்தப்ப நாய்க்கிறே தேவர் மகனே. என்னை 5 வயது பருவத்தில் ஆபி போகும் தருணத்தில் ஆமாங்க. 6 குலங்கண்மை எடுத்து வளர்த்த கட்டாரி மீசி உடைய எனது தந்தை கட்டப்பு முகமுத்திரைவர்களுக்கு ஆமாங்க. என் ஆயுள் காலம் வரை நான் தொட்டு செய்ய கரையப்பட இருக்கிறேன். கண்டிப்பாங்க. என் நாட்டாலும் ஆள முடியாது என் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள ஆசைப்படும் ஆங்கில அங்கங்களை பங்கம் செய்து ஆமாங்க. அரபிக் கடலை செய்ய முடியுமா? ஆமாங்க தேவர்மகனே. முத்தப்ப நாய்க்கிறே தேவர் மகனே. இன்று என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை தேவர் மகனே. நான் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் வளர்ப்பு தந்தை கட்டப்பு மகராஜ பிறந்தநாளை முன்னிட்டு சேவல் போருக்கு செல்ல வேண்டும்ங்க. குற்றலாம் சாலை குண்டுமுத்து நீராவி சாலிகுளமர் செம்மலை மேட்டினிலை ஆமாங்க. எனது பெரிய தந்தை கட்டப்பொம்மை பிறந்த விழாவிற்கு உண்மைங்க. சேவல் போர் முடித்திருக்கார்கள். ஆமாங்க தேவர்மகனே. நான் அங்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாங்க. நமது சேவல் எல்லாம் தயாரா இருக்கிறதா? தயாரில எடுத்து வச்சிருக்கோம்ங்க. படுபட்சி நான் பார்த்தீர்களா? பார்த்தோம்ங்க தேவர்மகனே. எப்படி இருக்கிறது? சகாதேவன் சாஸ்திரத்தை எடுத்து புரட்டி படித்து பார்த்தோம்ங்க. சரி. அதுல கர்க்கடக சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் வெத்தடுப்பு நாள் வந்தவளை தூக்கி எறிஞ்சிட்டோம்ங்க. எந்த வேணம் வந்தாலும் ஒரு வேணம் மட்டும் கூடாதுங்க. சரி. அடுத்தபடியாக உடனடியாக பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எடுத்து புரட்டி படித்து பார்த்தோம்ங்க. எப்படி இருந்தது? அதிலே வள்ளூரம் பட்சி வளராந்த செந்நிறமா காகம் சிவப்பு கருப்பு கோழியாம் குளிர்ந்த பச்சை கண்டு மறிய நமது வீரமுல்லிய வெள்ளைச்சவள் நமது வீரமுல்லிய வெள்ளைச்சவள் செய்திக்குமுக தேவர்மகனே. வெற்றியுடன் வெற்றிவேல் வீரத்துடன் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் குமரவேல் ஒருவேல் எதற்கு தனி கூப்பிடுறீங்க? புறம் துணைக்கு கூப்பிடுறோம்ங்க. என்ன காரணம்? நமது சேவல் செய்ய மாட்டேங்கிறோம்லங்க. ஆமா. அதற்காக உறுதுணைக்கு கூப்பிடுறோம்ங்க. முத்தப்ப நாய்க்கிறேன் அங்கு பாஞ்சாலூர் சண்டையில 71 பாலியல் சேவலை கத்திக்கிட்டு வழக்கம். ஆமாங்க. நமது சேவலை கத்திக்கிட்டு அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமே நடக்க போவதுமில்லை என்றென்றுமில்லை பெரியோர் சொல்வார்கள். ஆமாங்க. ஆணைக்கும் அடி சேர்க்கும்ங்க. ஆத்துக்கு பாலம் அவசியமுங்க. வெள்ள வரமுன் அணைத்தெடுக்க வேண்டும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நமது சேவலுக்கு காயங்கள் ஏற்பட்டால் ஆமாங்க. தாங்கள் வீரபரிதை கப்பல் அல்லவா உண்மை தேவர்மகனே. மறுபடி கூறுகள் பார்க்கலாம். நாங்களும் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மூலிகைகளை மறித்துக் கொண்டு வந்திருக்கோங்க. எந்தெந்த ஊர் சென்றீர்கள்? வளையங்குளம் கள்ளங்குளம் ஆவரங்குளம் மணக்குளம் ஆயகுளம் நெடுங்குளம் காஞ்சர்குளம் முக்குளம் சொரிக்குளம் மரக்குளம் கூவர்குளம் கட்டாளகுளம் கருங்குளம் செங்குளம் மாங்குளம் பீப்பிக்குளம் தல்லாகுளம் தெப்பக்குளம் பெரியகுளம் கடம்பகுளம் வாகைக்குளம் அருங்குளம் சாலிகுளம் குண்டுகுளம் முடுக்கன்குளம் செம்பக்குளம் ஆலங்குளம் விருத்தங்குளம் விருத்துக்குளம் குக்குளம் உடுப்புக்குளம் கடுக்காகுளம் தூம்பக்குளம் உடைகுளம் பறையங்குளம் ஆனைக்குளம் நெல்லிக்குளம் பாப்பாங்குளம் குருந்தகுளம் அச்சங்குளம் சங்கங்குளம் குளமங்கலம் சக்கிமங்கலம் களிமங்கலம் வேப்பங்குளம் ஊமச்சுளம் கூடங்குளம் முல்லைக்குளம் கட்டிக்குளம் இரட்டைக்குளம் விழாக்குளம் வடிவங்குளம் ஒன்னாங்குளம் கோயிலங்குளம் மாடக்குளம் துலுக்கங்குளம் நத்தகுளம் கும்பலகுளம் அரசுகுளம் வெள்ளாக்குளம் கரிசல்குளம் கொடிக்குளம் கொன்னக்குளம் பூக்குளம் பூங்குளம் அகட்டகுளம் தாமரைக்குளம் ஒட்டங்குளம் முதலைக்குளம் இச்சிக்குளம் இடையங்குளம் சாம்பக்குளம் கிளவிக்குளம் புளியங்குளம் ஆரைக்குளம் கோரைக்குளம் நல்லகுளம் குறவக்குளம் மேமங்குளம் விளாத்திக்குளம் தனக்குளம் இளந்தகுளம் கட்டக்குளம் புது கட்டக்குளம் புளிச்சிக்குளம் பூலங்குளம் ஆத்திக்குளம் கல்லுக்குளம் கல்வன்குளம் தொட்டியங்குளம் முச்சிக்குளம் பிள்ளையார்குளம் இழுப்பைக்குளம் சாக்குளம் திட்டங்குளம் ஒட்டங்குளம் விட்டங்குளம் புருஷங்குளம் கணக்குக்குளம் பாறைக்குளம் செட்டிக்குளம் இடும்பன்குளம் பட்டிக்குளம் எருமைக்குளம் தாதன்குளம் மடத்துக்குளம் எருணாகுளம் கடைசியில் புதுக்குளத்தில் வெளியேறி ஆமாங்க மகாலிங்க சுவாமி மலையில் உச்சியில் இன்னைக்கு ஊத்தி பார்த்தோம்ங்க. என்னத்த மூலிகைலாம் தெரியுதான்னு பார்த்தோம்ங்க. பச்சைலைகள் ஆமாங்க. சரி. மொசுன்னு கிடந்ததுங்க. என்ன பலவிதமான மூலிகைங்க. ஆமாங்க. சரி. 4 மணிக்கு வாதமணிக்கு நன்னேரி நாவாவை நின்று நிலப்பறது தொட்டாஞ்சிக்கு தொடவாளை சரி. ஆன மணிக்கு பூனை மணிக்கு ஆன நெஞ்சு பூனை நெஞ்சு ஆண் தொடரி பெண் தொடரி அச்சிபதி சிப்பு முருங்கை பேமு சம்பு மலராத முல்லைப்பு சித்தகத்தி கொடகத்தி அருவாமனை பத்தி பஞ்சமா பாதகத்தி. அது என்ன பஞ்சமா பாதகத்தி என்றால்? அது ஒரு மூலிகை. பஞ்ச பாதங்களின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு இனங்கள் அகற்றக்கூடிய பஞ்சமா பாதை அகற்றி சரி. சித்தாமுட்டி வராமட்டி சிக்கல் தாமல் கருப்பட்டி மதுரை தேர் முட்டி மானாமதுரை ஊர் முட்டி உள்ளூர் கை முட்டி. கையினால செய்யப்பட்ட முட்டி மண்முட்டி கை முட்டி மண்முட்டி அப்படி சொல்லுங்க தாத்தா. அந்த முட்டி ஒரு தடவை அது எதற்கு? இந்த மூலிகைலாம் கொண்டு முட்டிக்குள்ள போட்டு புடை இறக்குறது பச்சளைகள். ஆமாங்க. சரி. ஏழை கொண்டு கோலை கட்டி உணவு மேல ஓடு உகுரு சாறு கச்சம்பத்தி கருங்குருவி சாறு சரி. வெள்ளி ஈரல சுடுகாட்டு கிளம்பு ஆமோட அலுங்கோட அத்துக்கொண்டு திச்சு கொண்டு அதோட தூதரோட பட்டி அத்தனை அருமை அம்மையில அரைச்சி கிண்ணியில வலிச்சு இவ்வளவு உருண்டை ஊற்றி வச்சிருக்காங்க. மருந்து இவ்வளவு தெரிவித்தீங்க இவ்வளவு வந்துட்டீங்க. பெரிய உருண்டையை தான் உருட்டலாம் நினைச்சேன். சரி. என் கை சின்ன கை தானே. ஆமா. எனக்கு தகுந்த ஒரு உருட்ட முடியும். அந்த உருட்ட உருட்ட முடியும். இந்த மருந்தை 3 வேளை பக்குவமா போடணுங்க. எப்படி போட வேண்டும்? காலையில் ஒரு வேளை மதியம் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளைங்க. சரி. போட வேண்டிய பக்குவத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. காலையில கருக்கள் எந்திரிச்ச உடனே ஒரு 4-4:30 போல இந்த அவளை போடுங்க. அவ்வளவுங்க ஒரு மூட்டை அளவுங்க. அவ்வளவு மருந்து. மதியானம் உச்சி பொழுது நல்ல வெயில் நேரம் சுள்ளுன்ற நேரம் சரி சூடான நேரம் சுருக்குன்ற நேரம் இந்த இவ்வளவு போடுங்க. இவ்வளவு சரி. சாயந்தரம் குளிர்ந்த நேரம் இருட்டான நேரம் யாருக்குமே தெரியாத நேரம்
நோக்கத்துக்கு எவளையும் போடுங்க. எவ்வளவுங்க? எவ்வளவு வேண்டும்னாலுங்க. பூரா லவ் தான். அவளவு இவளவு எவ்வளவு. தாத்தா ஒரு கொட்ட அளவு 2 கொட்ட அளவு சொல்லலாம் தாத்தா. அளவுங்க. உதிர்ந்த ரோம குப்பின்னு தெரியணுங்க. சரி. கிழவி குமரியாகலாம், குமரி கிழவியாகலாம். இந்த வந்துட்டீங்க பத்தியா? கிழவி எப்படி குமரி ஆக முடியும்? இந்த மருந்தோட மகிமைங்க. மகிமை சொல்லுங்க. ஆமாங்க. சிவஞானத்துக்கு அடிக்கடி இந்த மருந்து தேவைப்படுது. சிவஞானத்துக்கா? ஆமா, கேட்பேன். சரி. ஆமாங்க, புறப்படலாமுங்க. வாங்கடாயிங்க. வாங்கடாயினே. காய் ஆறிப்போங்க. ஆமாங்க. ஆமாங்க. உதிர்ந்த ரோப்பமா குப்பிடு தானே? ஆமாங்க. உங்க மருந்தோட மகிமை. மகிமைங்க. ஆமாங்க. முத்தம் நினைக்கிறேன். அப்புறம் என்ன வாருங்கள் போகலாம். புறப்படலாமுங்க. இப்படி வாருங்கள். என்னங்க இன்னொரு விஷயம் இல்லமா? என்னங்க ஒரு விஷயம்? செம்ப நாட்டு மரபு குலத்திலே பிறந்தவள் எனது ஆரூர் கண்மணியாகி எனது அருமை கதிர் விளைவு நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். என்ன உத்தியோகம்? வயசு போன காலத்துல யாருக்குமே இன்னைக்கு கிடைக்காத ஒரு பதவி. வயசு போன காலத்துல யாருக்குமே கிடைக்காத பதவி. என்ன பதவி? நாட்டுல 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி செலவழிச்சு கூட பதவி இல்லாம அலைகிறாங்க. சரி. ₹1 செலவு இல்லாத பதவி. என்ன பதவி? வயசு போன காலத்துல பேரனுக்கு பேச்சை கூட்டி வந்து ஒரு பதவி. தாத்தா அவர்களே அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். மன்னர் மருதிருவர் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை இன்றோடு. மன்னர் மருதிருவர் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை இன்றோடு. நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே, தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே, நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே, அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே. மாமன்னர் மருதிருவர் நம் நாடு. பொன்னாத்தா என்றெடுத்த புத்திரனெங்கே, அவர் பொக்கிஷமாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டவே. பொன்னாத்தா என்றெடுத்த பொக்கிஷம் எங்கே, அவர் இந்நாட்டில் வாழ்ந்து வந்த பெருமைதான் எங்கே. பொன்னாத்தா என்றெடுத்த புத்திரனெங்கே, அவர் பொக்கிஷமாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டவே. பழனியப்பல் பிள்ளைகளா மருதுபாண்டிகை, இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே. இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே. ஏழநாட்டு எம்மகரை வளர்த்திட்ட தங்கம், அவர் வெற்றியோடு போர் தொடுப்பார் வீரத்தின் தீர்க்கம். ஏழநாட்டு எம்மகரை வளர்த்திட்ட தங்கம், அவர் வெற்றியோடு போர் தொடுப்பார் வீரத்தின் தீர்க்கம். ஓடி வந்த உமத்துறைக்கு அடைக்கலம் தந்தார். அவர் ஓடி வந்த உமத்துறைக்கு அடைக்கலம் தந்தார். அவர் உத்தமராமருதிருவர் சந்தோஷம் கொண்டார். அவர் உத்தமராமருதிருவர் சந்தோஷம் கொண்டார். மன்னர் மருதிருவர் நம் நாடு. அண்ணன் தம்பி ஆண்டு வளர்ந்த அரமனை இருக்கு, அவரால் இளையே என்ன செய்வோம் சிலைகளை இருக்கு. அண்ணன் தம்பி ஆண்டு வளர்ந்த அரமனை இருக்கு, அவரால் இளையே என்ன செய்வோம் சிலைகளை இருக்கு. அவர் கட்டி காத்த குதிரைகள்லாம் காண வேண்டுமே, அவர் கட்டி காத்த குதிரைகள்லாம் காண வேண்டுமே. இதை கவி கொடுத்தார் கார்த்திகை சாமி பாட வேண்டுமே, இதை கவி கொடுத்தார் கார்த்திகை சாமி பாட வேண்டுமே. மாமன்னர் மருதிருவர் நம் நாடு. மாமன்னர் மருதிருவர் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை இன்றோடு. நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே, தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே, அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே. மாமன்னர்
மருதுபாண்டியர் பாடலை பெருமைப்படுத்திய எங்கள் அண்ணன் சித்திரசாமி அண்ணனுக்கு கார்த்திகை அண்ணனுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கிறேன். முள்ளக்குளத்தைச் சேர்ந்த மச்சான் முருகேசன் மச்சான் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். சார் பசுக்குரிய அண்ணன் முத்தக்கடை சேர்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பார்கள். பசுக்குரிய முள்ளக்குளத்தை சேர்ந்த அருமையத்தான் முருகேசன் அவர்கள் எனக்கு 300 ரூபாய் அன்பளிப்பார்கள். அன்பளித்த அனைத்து உலகம் நன்றி இந்த வணக்கம். அடுத்து கட்டிக்குளத்தைச் சேர்ந்த ராமர் சந்திரா அக்கா இருவரும் சேர்ந்து அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். கட்டிக்குளத்தை சேர்ந்த பாயத்துக்குரிய மச்சான் ராமர் அவர்களுக்கும் அக்கா சந்திரா அவர்களுக்கும் எனக்கு அன்பளிப்படுகிறார்கள். நன்றி இந்த வணக்கம். தென்மதுரை ஆளும் தேவி மீனாட்சி தாயே, தென்மதுரை ஆளும் தேவி மீனாட்சி தாயே, திருவதனை தொழுதே தருவாய் காத்தினியே அம்மா. மலைமகளே வருவாய், மங்களம் இசை தருவாய், தூய வேளை மீனாட்சி துணையன வருவாய் அம்மா. தூயவளே மீனாட்சி துணை எனக்கு வருவாய். துணையவளே மீனாட்சி துணையன வருவாய் யமயாலம் ஜெகதீஸ்வரி, யமயாலம் ஜெகதீஸ்வரி தாயே. நினைத்தேன் உன்னை பணிந்தேன் மன்னை நிறைவா எனக்கருள்வாய். நினைத்தேன் உன்னை பணிந்தேன் மன்னை நிறைவா எனக்கருள்வாய். காணமிகில் நிழலால் அமலர்ந்திட நன்மையாவும் தருவாய். காணமலர்ந்திட நாள் அமலர்ந்திட நன்மையாவும் தருவாய். உண்மையாவும் வருவாய். மலைமகளே வருவாய், மங்களம் இசை தருவாய் அம்மா அம்மா. மலைமகளே வருவாய், மங்களம் இசை தருவாய், தூய வேளை மீனாட்சி துணையன வருவாய் யமயாலம் ஜெகதீஸ்வரி, யமயாலம் ஜெகதீஸ்வரி தாயே. சபையில் அமைந்திருக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எனது அருமை தாய்மார் அவர்களுக்கும் அன்புக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இவரங்க மேடையிலே வெள்ளையமாக வேடமேற்று நடித்திருக்கும் வசந்தாமணி அவர்களுக்கு புதுக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவையின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம். தம்பி வா. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய புதுக்குளம் கிராமத்தாராளுக்கும் மாமன்னர் மருதுபாண்டிய இளைஞர் அப்பண்டி மன்றத்தாராளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இங்கு வெள்ளையமாக வேடமேற்று நடித்து கொண்டிருக்கும் வசந்தாமணி அவர்களுக்கு புதுக்குளம் நாடக ஆசிரியர் ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சசிகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பகதூர் வெள்ளையத்தேவனும் வெள்ளையம்மாளும் தான். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எனது அருமை அப்பா சேராம் அவர்களுக்கு
எனது அன்பு மருமகன் சசிகுமார் அவர்களுக்கும் எனது அன்பு மகள் அவர்களுக்கும் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய எனது மகள்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். தித்திக்கும் தென்னாடு தேன்பாயும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஒரு பகுதியைச் சேர்ந்த அன்புக்குரிய இந்த புதுக்குளம் மண்ணில் பிறந்த அன்பு மாமா அழகுராஜா மாமா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம்.
கடலும் தென்கரையோரத்தில் தீன் தமை சுமைவிட்டும் பாலாறும் மேற்கு திசையில் வான்தொட்டு நாட்டை கார்க்கும் மலைச்சுவரும் வடக்கு திசையில் பொற்கால செல்வமும் வாரி வழங்கும் தங்க நிற வயக்காடும் கரையறியா வெண்கடலும் தென்னாடு அது என்னாடு ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்ட பந்தான செல்வி வெள்ளையம்மாள் அன்றொரு நாள் திருநாள் நமது மாநிலத்தைச் சேர்ந்த பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டியரும் அவர் தம்பி ஊமத்தரையும் ஆதிக்கம் செய்து வந்த ஆங்கிலேயரையும் மீட்டிங்கை கேட்பதற்காக எனது சொந்தமான ராமலிங்காசையில் அடைத்து விட்டார்கள். அதை கேள்வியற்ற எனது கோட்டை அரசருமான எனது ஆசை நாயகரும் ராமநாதபுரம் சின்னக்கடை வீதியில் வெள்ளையர்களை வீழ்ந்து வரும் சமயம் எனது அரண்மனை மேல் மாடத்தில் நான் தலைவாரி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீர தீர ராக்கியத்தை கண்ணுட்டேன், காதல் பட்டேன், ஆசைப்பட்டேன். வாழ்ந்தால் இப்பேற்பட்ட வீரரோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மண்ணில் மடிந்து முகம் என்று மனதில் எண்ணி இவர் எந்த ஊரோ எக்குலத்தை சேர்ந்தவர் என்று சிறிது நேரம் மதி மயங்கினேன், மங்கை பருவம் அடைந்தேன். அப்பொழுது அன்னவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் தெரிவித்தேன். அன்னவரும் என் சம்மதம் கொண்டு என்னை சிறையெடுத்து கமதி கோட்டையில் சில நாட்கள் தங்கி பின்பு பாஞ்சாலங்குறிச்சி அழைத்து எனது சின்ன மாமா பெரிய மாமா இருவர்களும் எங்களது திருமணத்தை முடித்து வைத்து வல்ல நாட்டிலே வாழ்ந்த முறையில் கட்டளையிட்டார்கள். அதன்படி இந்த 6 மாத காலமாக எக்குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏதோ என் ஆசை நாயர்கள் அழைத்தார் தெரிவித்தாலும் கணவனை சென்று பார்க்கின்றேன். மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே 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 மாணிக்க மருது பாண்டியர் மறைந்தாரே 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 மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே. மந்திரி பதவி ஆசை அவரிடமில்லை, மாறிவிடு பங்களா கட்டவும் இல்லை. மந்திரி பதவி ஆசை அவரிடமில்லை, மாறிவிடு பங்களா கட்டவும் இல்லை. சுயநலமாய் வாழ எண்ணமும் இல்லை, சுடர்வழி தங்கமே நீ எங்கே சென்றாய். மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டியர் மறைந்தாரே. நரிக்குடி முக்காலத்தில் பிறந்திட்ட ராசா, நரிக்குடி முக்காலத்தில் உதித்திட்ட ராசா, நாடு போட்டு வீரராக எங்க சிங்கராசா. மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே. பொண்ணு தாய் வயிற்றினிலே உதித்திட்ட ராசா, பொண்ணு தாய் வயிற்றினிலே உதித்திட்ட ராசா, அகமுடியர் வம்சத்திலே தங்கமான ராசா, அகமுடியர் வம்சத்திலே தங்கமான ராசா. மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டியர் மறைந்தாரே. மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே. நான் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகே ராமநாடு. நான் பிறந்தது ராமநாடு, சிங்கம் பிறந்தது வல்லநாடு, தங்கே பிறந்தது வல்லநாடு வல்லநாடு வல்லநாடு.
நீங்கள் பிறந்தது ராமநாடு அழகு ராமநாடு. நீங்கள் பிறந்தது ராமநாடு, உங்கள் கணவர் பிறந்தது, உங்கள் புருஷன் பிறந்தது, மணவாளன் பிறந்தது வல்ல நாடு, வல்ல நாடு, வல்ல நாடு. அவர் எப்பா வருவாரோ? வருவாரன்றி மல்லா என்பதையே அருளிரே நாயகரே. கணவர் எப்பா வருவாரோ? வருவாரன்றி எதிர்பார்த்திருக்கின்றேன். வெள்ளையம்மா வருவாரோ? சாமி வருவாரோ? மன்னா வருவாரோ என்று சொல்லி பல்லவி நானுமே காத்திருக்கேன், நல்லவி நானுமே காத்திருக்கேன். எனது கண்ணே விளையமா வெள்ளையம்மாள் கண்ணே அருகில் வருவாயடி, வெள்ளையம்மாள் கண்மணியால் பத்தினியால் உங்க அழகே நல்லவரே, பாதமலை மன்னா ஆதமன்னா பாதமன்னா பாடியரே. உங்க அழகே நல்லவரே, பாதமலை அடிபணிந்தே நான் வெள்ளையம்மா, அடிபணிந்தே நான்
வாருங்க கண்ணே வெள்ளையம்மா, மங்களோட கண்ணே. சுவாமி, கண்ணே வெள்ளையம்மா, என்னை இங்கு எதற்காக அழைத்தீர்கள்? உனது கணவனாகிய வெள்ளை தமிழ் எங்கு சொல்வா கண்ணே? தெரியுங்க சுவாமி. குற்றாலம் சாலை குண்டுமுத்தி நீராவி சாலுகளும் செம்மலை மேட்டிலே எனது பெரிய தந்தை கட்டப்பொம்மை பிறந்த விழாவிற்கு சேவல் போர் எடுத்திருக்கே. நான் அங்கு செல்ல வேண்டும், எனக்கு விடையெடுப்பா கண்ணே. சுவாமி, தாங்கள் சேவல் போர் விலைக்கு செல்வதால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் மன்னா. கண்ணே வெள்ளையம்மா, நாதா, ஆண்டவர்களாக வந்திருக்கும் சேவல் போர் வினைக்கு உன்னை அழைத்து செல்வது சரியல்ல. மேலும் சிற்றரும் சேமேந்தார்கள் யாரும் வந்திருப்பார்களே. இந்த கொண்டையன் கோட்டை மரபர் குலத்திலே பிறந்த பகதூர் வெள்ளைத்தவன் எப்பொழுது வருவான் எதிர்பார்த்தோம். நான் சென்று வருவேன் கண்டு வெள்ளையம்மா. சுவாமி, அப்படியானால் ஆண்கள் செல்லும் இடத்திற்கே பெண்கள் செல்லக்கூடாது என்று என்னிடம் தெரிவிக்கிறீர்கள். பாதர் வழியாக நடக்கும் அண்ணனுக்கு பஞ்சையா அண்ணன் 200 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளார். மருது சகோதரர்கள் பாடிய அக்கா வெள்ளையமாக நடிக்கும் அவர்களுக்கு மூத்தகடை முருகன் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பதற்கு அண்ணவருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி அந்த வணக்கம். சுவாமி, தம்பி புதுக்குளத்தை சேர்ந்த பஞ்சை அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பார்கள். தம்பி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அந்த வணக்கம். சுவாமி, அப்படியானால் தாங்கள் சேவல் போர் முனைக்கு செல் முன் நம் இருவேரும் நந்தவனம் சென்றாடி பாடி சற்று களைப்பாரி விட்டு அதற்கு பிறகு தாங்கள் சேவல் போர் முனைக்கு செல்லலாம் அல்லவா? கண்ணே வெள்ளையம்மா, நாதா, இந்த நந்தவல்லி பரம்பரை எப்பமா கண்ணே? அற்புதமா இருக்கு பாருங்க. ஏழங்கிளியே அப்புறம் என்னை தாளாட்டும் இசையே. ஆமா சுவாமி, உன்னை பாடாத நான் இல்லையே, வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே. ஏழங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நான் இல்லையே, வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே. ஒரு தெம்மாங்கு போட்டு அதை நான் பட கேட்டு, தெம்மாங்கு போட்டு அதை நான் பட கேட்டு, உன்னை பாராட்ட நான் இல்லையே, வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே. தென்றல் உறங்கிய போதே திங்கள் உறங்கிய போதே கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஆகான ஆசை நிறைவேறுமா கடல் அலைய போல எங்கள் உள்ள வாடுமா அன்பே சந்தேகங்கள் அலாகுமா கடல் அலைய போல எங்கள் உள்ள வாடுமா. கோகமத்தோறு கொழுந்து வத்தல வாய்ச்சி வைக்குமடி அடி கண்ணை மயக்குமடி உன கொஞ்சம் போது கண்ணை கொஞ்சம் போது வைக்கந்தானா போடி போடி சும்மா போடி போடி. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் துங்கையிலே ஒத்தையா போகுதையா என்னோட உசிரி உசிரி வெத்தலைவள் வாடுதையா என்னோட மனசு மேற்கி தொடுத்து மன உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேனே மேடையிலே அரங்க தானூரங்க அருகடல் மீனுரங்க சிறங்காம் தானூரங்க சிறுவானு காத்துரங்க நானுரங்க வழியில்லையே மானே இங்கே நாடகத்தில் நடிக்க வந்தோம் நானே. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்கள் சொல்லுமடி ஆயிரம் பிச்சை அரும்பரும்ப பூத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு மாறாது கருவேப்பிள்ளையே எங்க தேவன் தமிழ்கையே அடி ஊத குளிர காத்து ஊசி குத்துற போது உன்னைய நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு ஆசை கருவே பிள்ளையே. அன்னக்கிளி வண்ணக்கிளி நான் ஆசை வச்ச செல்லக்கிளியே அன்னக்கிளி வண்ணக்கிளி நான் ஆசை வச்ச செல்லக்கிளி இத வெள்ளைய தேவரை கண்டு ஓடி வந்த வெள்ளக்கிளி நான் ஓடி வந்த வெள்ளக்கிளி. ஆலமர் கண்ணே ஆலமர் அங்க விழுத்து 10,000 தன்னேரம் நானே தன்னேரம் நானே ஏ தன்னேரம் நானே தன்னேரம் நானே. சீராளே அங்கே
கண்ணன் குழி விழுந்த செல்லம்மா ஒரு காரியம்மா வந்திருக்கு நில்லம்மா விழிதமிட்டு நான் இப்ப கீழறங்கி கீழறை அங்க விளக்குகளும் ஏத்த போரு தன்னேடன் நானே தானேடன் நானே தன்னேடன் நானே தானேடன் நானே மாமா வரப்பு வெட்டி அப்படியே வாட்டா வெட்டி இந்த வந்த சடா போயிருக்க தன்னை நன்னானே போடு தன்னை நன்னானே ஏ தன்னை நன்னானே போடு தன்னை நன்னானே காத்திருந்த நல்ல செய்தியெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் அங்க கலவுகள் சாட்சி சொல்லும் தன்னை நன்னானே தானே நன்னானே தன்னை நன்னானே தண்ணி வெளியமா என் பேர் சதம் வெள்ளை சாமலை பயணமைக்க வெள்ளை சேவலை எடுத்து வரேன் வீரர போருக்கு சென்று வரேன் வீரர போருக்கு சென்று வரேன் ஒரு சாமலை எடுத்தவனே போர்வதைக்கு நானும் பயணமைக்க சென்று வரேன் வீர மன்னவர சுவாமி வீராதி வீரரே பாண்டியரே வீராதி வீரரே பாண்டியரே அப்புறம் சாமி பெட்டிக்காரே சொல்லுங்க மனதினிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு மருது பாண்டியர் மார்க்கம் தள்ளி ஆட்டமாடு தங்க பொண்ணு மனதினிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு மருது பாண்டிய மார்க்கம் தள்ளி ஆட்டமாடு தங்க பொண்ணு நாடு போட்டு வீரர் சிங்கம் நமது தங்க சிங்கமுங்க நாடு போட்டு வீரர் சிங்கம் மருது பாண்டி தங்கமுங்க நாடு போட்டு வீரராக சின்ன பொண்ணு மருது பாண்டி நல்லாச்சி அமைந்து வந்தார் தங்க பொண்ணு சிவகங்கை சீமையில சின்ன மருது பெரிய மருது சிவகங்கை தீமையிலே சின்ன மருது பெரிய மருது சிவகங்கை சீமையில சின்ன மருது பெரிய மருது சீமானாக வாழ்ந்து வந்தார் தங்க பொண்ணு அவரு சிங்க கொடி நாட்டி வந்தார் தங்க பொண்ணு மனதினிலே கவிதை எல்லி மருது பாட்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு மருது பாண்டிய மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு அகப்படி யார் வம்சத்திலே அண்ணன் தம்பி சிங்கமுங்க அகப்படி யார் வம்சத்திலே அண்ணன் தம்பி சிங்கமுங்க ஆலமரம் போல் வந்தா சின்ன பொண்ணு மருது பாண்டி அன்புடனே நாட்டி வந்தார் தங்க பொண்ணு மனதினிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு மருது பாண்டிய மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு வெள்ளை மாதம் நடிக்கும் பாசமிகு அண்ணி வசந்தாமணி அவர்களுக்கு மாமன்னர் மருதுவாண்டியர் பேரவையின் தலைவர் முத்துராமன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். எனக்கு அன்பளிப்பளித்த அண்ணன் முத்துராம அவர்களுக்கும் அண்ணன் குடும்பத்தாருக்கும் நன்றி நிறைந்த வணக்கம். சேவல் போருக்கு சென்றனவன் இன்னவரை காணேன் என்ன செய்வேன் வெள்ளை சேவலை எடுக்க மாறி வெள்ளை சேவலை தோன்றதனால் பிறப்புரை தானே எந்தனுக்கு பதற வேண்டாமே என்பதிய சுவாமி பந்தான செல்வி
வெள்ளையம்மா சுவாமி என்றைக்கும் இல்லாத வெள்ளை சேவல் தொடுகிறேனே நீ கொடுத்த கருப்பு சேவல் செய்யப்படுறது சுவாமி. தாங்கள் சேவல் செய்தால் என்ன, என்னுடைய சேவல் செய்தால் சுவாமி இரண்டு ஒன்றுதான். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அண்ணா. என்றைக்கும் இல்லாத நித்திரையும் ஆகாத சகனங்களும் பட்டபதி சேத பகுதூர் வெள்ளை தோன்றி நிறுத்துவது இதே தெரிவிக்கிறேன். தெரிவிங்கள் சுவாமி. என்றைக்கும் இல்லாத நித்திரையோ சுவாமி மன்னா கண்ணனியே இன்று வருவதே கண்ணனுக்கு சாமி ஒரு நாளும் இல்லாத நித்திரையே என்பதியே ஆறுயிரே மன்னா ஒரு நாளும் இல்லாத நித்திரையே மன்னா இன்று வருகிறதே என்ன செய்வேன் எனக்கு பட்டம் பகலில நித்திரையோ சுவாமி கண்ணனியே பகுதூர் வெள்ளை எனக்கு மறுகுதடி நாளை கைக்கு மன்னா நாளை கைக்கு கல்லற கோடாலி மன்னா கட்டளைக்கு நாளே கொண்டு வரேன் எனக்கு தென்று சுவாமி நான் நித்திரை செய்வது நீ என் இடது கொண்டு விசிறு கண்ணே என் நித்திரைக்கு ஏதாவது பங்கு பெறப்பட்டால் என் கருத்தில் கத்தியால் இதோட அவர் கண்டே வெள்ளையம்மா அப்படி சுவாமி. பாசமிகு மைத்துனர் கார்த்திகசாமி அவர்களை பாராட்டி கே புதுக்குளம் எஸ் ராஜேந்திரன் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பு. கார்த்திகசாமி மச்சான் அவர்களுக்கு மாமன்னர் பரதுவாண்டியர் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் காளிமுத்து அவர் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுக்கும். வெள்ளையமாக நடிக்கும் வசந்தாமணி ஆத்தாச்சி அவர்களுக்கு காளிமுத்து அவர் சார்பாக 100 அன்பளிப்பாக கொடுக்கும். எனக்கு அன்பளிப்பளித்த அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்தவன. எனக்கு 100 அன்பளிப்படுத்த அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு நன்றி வளர்த்து பாயசத்துக்குரிய புதுக்குளை சேர்ந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு 500 அன்பளிப்படுத்தார்கள். அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வளர்த்து அதாண்டி சம்பளம் உனக்கு சுவாமி. வீரமல்லி வீர சக்கதேவி என் மன்னவர் மீது மண்ணாங்கட்டி எடுத்து போட போறேன். நீதான் தனும் மண்ணாங்கட்டி நான் எடுத்து மன்னவன் மேலே போட போறேன். கையால கட்டி நான் எடுத்து கண்ணே வெள்ளையம்மா சுவாமி இங்கே என்ன நடந்த கண்ணே? நான் தான் நித்திரை கிளைத்தேன் மன்னா. பாஞ்சை மீது படையெடுத்து விட்டு வந்துட்டார்களாம் வெள்ளையர்கள். ஆகையால் நான் வளர்ப்பு மகன் சுந்தரலிங்கம் கொடுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள். போடு பார்ப்போம். அப்படி சுவாமி.
மகனே 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 தப்பிதமாய் தப்பிதமாய் நமது நமது செய்த மோசத்தை ஒப்புடல் காலத்துடன் பவன் ஓராயிரம் பட்டளத்துடன் வந்து அன்பு மகனே ஆசை மகனே மகனே பாச மகனே நேச மகனே ஆ காலன் நீதன் சண்டாளன் எங்கே இருக்கின்றான் காலத்துறை எங்கே இருக்கின்றான் காலத்துறை தந்தைக்கு மாற்றாமல் காலத்துறை ஏகமருகிறேன் பகுதுமல்ல 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 காலத்துறை என்பவன் ஓரேற பட்டாளத்துடைய பாஞ்சாட்சி பட்டாளம் எடுத்து போனாங்க தெரிவிங்கள் சுவாமி. அன்னோடு போர் வருவதற்கு எனது தந்தை இருவர்களும் என்னை வரவற்றை ஏதோ தெரிவிக்கிறேன். தெரிவிங்கள் சுவாமி. காலந்துறை தண்டைக்கு போறதுடா எனக்கு கருமாதிகாரியங்கள் செய்ய வேண்டும் கருமாதிகாரியம் செய்ய வேண்டும் காலந்துறை என்று சொல்லி போது சாமி சாமி சுவாமி வந்தா காலந்துறை என்று சொல்லி போது கலங்குதை நெஞ்சமெல்லாம் அண்ணா கலங்குதை நெஞ்சமெல்லாம் உயருட கருமாகரே செய்ய வேண்டும் சுவாமி எனக்கு உயிரோடு கருமாகரே செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஊக்கமுடன் சண்டை செய்ப்பதற்கு ஊக்கமுடன் சண்டை செய்ப்பதற்கு உயிரோடு கருமாறி செய்யலாமா மன்னா மன்னா உயிரோடு கருமாறி செய்யலாமா செய்யலாமா ஒப்பரி வச்சினால் அழுகலாமா மன்னாருக்கு நந்தம்மா நெல்லெடுத்து ஆறுக்கு லங்கம்மா நெல்லெடுத்து அன்போடு வாக்கிருச்சு போடலாமா மன்னா அன்போடு வாக்கிருச்சு போடலாமா கண்ணே பேர் போக வாழ்ந்தேனடி பகுதூர் வல்லை சுவாமி கண்ணே பேர் போக வாழ்ந்தேனடி பகுதூர் வல்லை பேரு கொள்ளும் போது பிள்ளை இல்லை அதற்கு எல்லாம் நான் செய்கிறேன் என்பதிலே மன்னா ஏது நான் செய்கிறேன் இந்த நேரம் நம்ம காசிக்கு போனமே ரெண்டு பேரும் பிள்ளை தான் இல்லையோ என்ன செய்வோம் ஆமா பழனிக்கு போனவே ரெண்டு பேரும் சுவாமி பாலகன் ஒரு வெள்ளல் பிறக்கவில்லை கண்ணே உள்ளூரை குடிமகனை அழைத்து வந்து கண்ணே எனக்கு உயிரோடு கருமாகரி செய்ய வேண்டும் நானே உள்ளேறு
சுவாமி நான் காலத்தோடு சண்டைக்கு போவதனால் சண்டையிலே சாவனே பிழைப்பேனே எனக்கு தெரியும். அப்படி இருப்பதால் உனது அக்கா இங்கே 6 பேர் சீக்கிரம் கொண்டு போய் கண்டேன். அப்படியே சுவாமி. அருணகிரி ஆதிநாராயணமூர்த்தி அவர்கள் சார்பாக மச்சான் கார்த்திகசாமி அவர்களுக்கு ரூபாய் 50, வசந்தாமணி அத்தாச்சி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அருணகிரி ஆதிமுத்து தம்பி அவர்கள் எனக்கு 50 ரூபாய் என்பவர்கள் தம்பி அவர்களுக்கும் அவர் குடும்ப தலைமை நன்றி நன்றி வணக்கம். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அருணகிரியை சேர்ந்த ஆதிநாராயணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பதற்கு அன்னவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். கூட பிறவாத அக்காமாரே அக்காமாரே கூட்டி வர சொன்னார் என் கணவர் வாருங்கள் வாருங்கள் அக்காமாரே மன்னவர் உங்களை அழைக்கின்றாரே மன்னவர் உங்களை அழைக்கின்றாரே 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 அரசோல உனக்குள்ளே என் புருஷன பார்த்தீங்களா அந்த புது கொட்டட உனக்குள்ளே அழுத்தான் குட்ட போட்ட சட்ட தன்னானே நன்னே தானே தானானே நன்னே என் புருஷனை பார்த்தீங்களா அரசோடமா என் புருஷன என் புருஷன என் புருஷன புது கொண்டட உனக்குள்ளே ஆளுத்தான் குட்டை போட்ட சட்ட தன்னானே நன்னே தானே தானானே நன்னே பொம்பளை எப்படி பாருங்க எப்போ எல்லாம் அடப்பு தடப்பா இருக்காரு. எப்படி துரும்பா இழைச்சி போனப்போ ஏண்டா சிவங்கண்ணா முதல்ல நம்ம அந்த ஏரியா இல்ல உனக்கு ஏத்த உனக்கு மரியாதை இருத்து ஏத்த நான் ஒன்று கேட்குறேன். என்னது கோழி குருட்டு கோழியா இருந்தாலும் தாலி குழம்புக்கு நல்லா இருக்கும் போலுக்குல. கேரு ஏன் பக்கி சும்மாரு பக்கி நான் புரிச்சேன்னு சொல்லி என் புருஷன் போய் எத்தனை மாசம் ஆச்சு தெரியும். முதல்ல நம்ம பார்க்காம போயிட்டோம். எதுக்கு ஏன் வக்கீல நான் சொல்றது கேளுங்க வக்கீல. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேர் தெரியுமா? நீங்களா? ஆமா. ஒரே இதுலயா ஒன்ன பாரு என்ன பாருன்னு சொல்லி எப்போ 6 பேர் ஒரே இதுலயா? இல்ல இல்ல எங்க ஆத்தான சீனியாடா தனித்தனியாத்தான் பெத்து போட்டுச்சு. ஆனா பொம்பளையா மட்டும் பிறக்க கூடாது. நாங்க பொம்பளையா பிறந்து என்ன தப்பு கண்ட ஒண்ணுமே காணலையா? அப்படியே இது ஒரு லூசு எங்கிட்டு கிடந்து வந்துச்சு. இப்ப கூட நடுவ வருது ஒண்ணுமே காண. எப்ப இவ்வளவு நீளத்துல ஒரு மஞ்சக்கவரை கழுத்துல கட்டி இவ்வளவு நீளத்துல இங்க வரு எதை சொன்னாலும் ஈட்டிக்கு போட்டியா? ஒரு மஞ்சக்கவரை கழுத்துல கட்டி. ஆமா அப்புறம் எந்த கவரை கட்டுவாங்க? என் மூக்கண கவரத்தையும் கட்டி பாருங்களேன். ஆனா நாங்க இல்லைன்னு வச்சுக்க. எப்போ நாங்க இல்லைன்னு வச்சுக்க உங்க பாடலாம் தெண்டாட்டம் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. போய் நீங்க என்ன செய்யுது? புருஷன் போய் 6 மாசம் என்னத்தான் மீனாட்சி சொக்கரா இருந்தாலும் புள்ள கொடுக்குற சாமி யாருப்பு? புருஷன் தானே. கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் சக்காலத்தி காலில் ஓட்டின கரச கட்டுமண்ணா சக்காலத்தி, சேலையில் ஓட்டின செங்காட்டு மண்ணா சக்காலத்தி. இந்த சக்காலத்தி புளியங்குளத்து சக்காலத்தி வரட்டும். இந்த வயசுல எனக்கு என்ன வயசாகி போச்சு. அவங்க வந்திருக்கா வசந்தாமணி இப்படி மகர அதப்பா இருக்காது போல எப்படின்னு பார்த்துக்க தெரியல. நீங்க ஏப்போ புருஷன் போய் 6 மாசம் ஆச்சு. கிழட்டு சக்காலத்தியெல்லாம் சர்க்கார் வேலை பார்க்கும்போது என்ன சர்க்கார் வேலை பார்க்க கூடாதா? உன்னையே இரு. சரி என் புருஷனை பார்த்தீங்களா?
என் தங்கச்சி நாங்கள் அக்கா தங்கச்சி 6 பேர் நாங்கள்லாம் கொண்ட மருத்திய அவன் செம்மநாட்டு மருத்தி சக்கலாத்தி. எப்போ அவன் செம்மநாட்டு மருத்தி சக்கலாத்தி. என் புருஷன் மையா போட்டாலும் வரடு சக்கலாத்தி. ஆமா என் தங்கச்சி ஒரு வார்த்தை வருவா, இன்னொருத்த முடியாம படுத்து கிடக்கா. எப்போ வர சொல்லவா? கூப்பிடுங்க. வாடி சக்கலாத்தி வாடி. அவ எந்த ஊர் கறி? சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு ஆத்தத்தோ ஆத்தத்தோ எந்தெந்தி பொம்பளடா. சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. சோளச்சோறு வேணா மாமி, சோளச்சோறு வேணா மாமி, பொங்கச்சோறு வேணா மாமி, சோளச்சோறு வேணா மாமி, பொங்கச்சோறு வேணா மாமி. அப்புறம் உங்க களி உருண்ட போது மாமி, 2 களி உருண்ட போது மாமி. மண்ட குழம்பு வைக்கட்டுமா மண்ட குழம்பு வைக்கட்டுமா மண்ட குழம்பு வைக்கட்டுமா கெண்ட குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. மண்ட குழம்பு வேணா கெண்ட குழம்பு வேணா 6. மண்ட குழம்பு வேணா கெண்ட குழம்பு வேணா. உங்க புளிக்குழம்பு போது மாமி, எங்களுக்கு புளிக்குழம்பு போது மாமி. மருமேனே என்ன புளி குழம்பு ஊத்துனா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும்ல? அதெல்லாம் எங்களுக்கு வராது, நாங்க செமிச்சிருவோம். செமிச்சிருவீங்க? எங்க சிவங்க நம்மள ஒரு சிட்டி குழம்பு கொடு செமிச்சிருவேன். மருமை இங்க வந்திருக்காரு. நானு குதிரை எடுப்பலாவை கொண்டு மண்ட குழம்பு மண்ட குழம்புன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எலும்பு சாப்பிடுவாங்க. ஆமா எலும்பு சாப்பிடுவீங்களா? எதுக்கு விட்டு பாக்குறியா? நீங்கெல்லாம் விட்டு பார்த்தாலும் பொங்கு தலைஞ்சு போகாது. அப்போ 6 பேர் அக்கா தங்கச்சி பேர் அப்படி பிறந்தா கண்ணா வரது காலம் கட்டாட்டமா. பிறந்த நேரத்தில் எங்கள் ஆத்தா என்ன நேரத்தில் ஊற்றிக்கிட்டு உள்ளது நினைச்சாலும் ஊற்றிக்கிட்டு உள்ளது நினைச்சாலும் தெரியல. என்ன நேரத்தில் அந்த சக்காலத்துக்கு காலம் எடுத்து வச்சாலும் மனுஷன் மின் பார்த்தாலும் பெரும்பாக்கலங்கள அடைச்சது இறக்காம இருக்கு. 6 மாதம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு கொழுப்பூச்சி கூட இல்லை. பக்கத்தில் ஏன் பக்கத்தில் வரலன்னு சொல்றீங்க? என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, இருந்தாலும் அப்ப இருக்கட்டும். அடியே தங்கச்சி சின்னவளே மூத்தா வந்துட்டு போனா சர்ச்சு மாடு மாதிரி. அடியே இளையவளே, அடியே இளையவடியா, அடியே அக்கா சொல்ல கேள்வி. மூத்தவள என்னடி பண்ண? எங்கக்கா அவளை என்னடி பண்ண? அவளையா நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. என்னடி குப்பரை எடுத்து படுத்து கிடக்க? சொன்னேன் புருஷன் நினைப்பில் படுத்து கிடக்கல. என்ன செய்யறாரு தெரியல. சக்காலத்தி வரட்டும். அடிய காலில் விட்டா கச்ச காட்டுமண்ணா சக்காலத்தி, சேல விட சவக்காட்டுமண்ணா காட்டுமண்ணா சக்காலத்தி. அவளுக்கு வரட்டு சக்காலத்தி, அவ வரட்டு நக்கினி வரட்டு. நீ பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். நீ பேசினு வச்சுக்க ஒரு வகட்டு அறுத்தவரு. ஆமா வரட்டு சக்காலத்தி. அக்கா வணக்கம். என்னடி வணக்கம்? யாரு வந்த உடனே வணக்கம் சொல்றேன்? நானா? நான் உங்க தங்கச்சி. ஆமா. என்ன புருஷன் குடைக்கலண்டா? சரி
வேற விட்ட போயிருக்கு. யாருக்கு? யாரு? ஏன் புருஷன் உண்ட வரலைன்னா அந்த வேலையை நீ பாருடி மானங்கட்ட சக்காலத்தை. அடியே கூட்டி ஓடி வந்தவளே, எங்க குடும்பத்தை கெடுத்தவளே, கூட்டி ஓடி வந்தவளே, எங்க குடும்பத்தை கெடுத்தவளே, கூடாமல் செய்து குழப்பம் உண்டாக்கி வாழாமல் செய்தவளே, பெரிய வாயாடி காரியவளே. போடி. கண்ணி விளையுமா? என்ன அர்த்தம் கண்ணே? ஆமா. என்ன? என்னடி சண்டை நொன்னடி சண்டை? என்ன இவ்வளவு 6 மாசமா அரிசி அள்ளி பார்க்கல, உமீன் ஊது பார்க்கல. சும்மா ரெடி. என்ன ஏன் இவ்வளவு கோவம்? எங்கள சீமக்கல்ல ஓட்ட அடைச்சு வச்சிருக்கு. அப்படி எப்படி? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் அவ வெரிசல் போயிட்டீங்களே இல்லையா? அவ்வளவு ஒரு பொம்பளை தானடி. என்ன பொம்பளை? அதுக்கு நாங்க 6 பேர் சும்மா இருக்கோம்ல. எவ்வளவு நாள் ஆச்சு? வணக்கம் சொல்றா. இப்ப என்ன உங்களுக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்கனே? வாங்க. சரி. பக்கத்துல வாங்க. சாமி. ஐயா. சாமி. ஒண்ணுமில்ல வாங்கிட்டாடி. அடியா எத்த தாண்டி இருந்துச்சு. சாமி. அடியா அடியே என்னம்மா? சரி, கையெல்லாம் சுருங்கி போச்சு. என்கிட்ட இல்லாதது அவட்ட எப்படி இருக்கு? இல்ல என்கிட்ட 6 மாசம் ஆச்சு. என்கிட்ட இல்லாதது அவத்த உங்ககிட்ட கூட இருக்கு. அடி பெண்மணிக்கா, உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்கனே? இங்க கேளுங்க, நீங்க என் புருஷன் தானே? ஆமா புருஷன் தானே? ஆமா புருஷன் தான். அவர் என்கிட்ட இல்லாத அவருக்கு எவ்வளவு திமுற பாத்தியா? அடி பெண்மணிக்கா சொல்லுங்க. என்ன இங்க வாக்கா. வட்டி சொத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையை விட்டு கூட இது தேவையா? அந்த வயசுல போய் நிக்கவே மதியில்ல. சாமி வாங்க சாமி. அடி பெண்மணிக்கா, மறந்தக்கூடிய அழகு மாதிரில இருக்க. உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்கனே? எப்படி இருக்கு? ஒத்தைக்கில போறீங்க அத்தமா கபுல்ல, ஒத்தைக்கில போறீங்க அத்தமா கபுல்ல, சத்தரிட்டு பதுவமாகிது புது குழாயில், சத்தரிட்டு பதுவமாகிது புது குழாயில், ஒத்தையில போறவள்ளையே அத்த மக உள்ளே சித்தருந்து பேசுவோம் அடி சமய போறாங்கல்ல. மங்காத பொழுதினிலே மாலைகிட்ட வளையிலே, மங்காத பொழுதினிலே மாலைகிட்ட வளையிலே, நம்மளுக்கு சக்கரைக்கு தீர்த்து வைக்கும் பின்னாடி சருகையில பட்ட நித்த கண்ணு மறுகணபத திடமா, சருகையில பட்ட நித்த கண்ணு மறுகணபத திடமா, உங்களுக்கு சக்கடங்கள் இருந்தீனா சருகளை கட்டிடமா, ஒத்தைகளை போறீங்களே அர்த்தமாக சத்தரித்து பேசுவோம். போதும் சாமி. குடிமான அப்பா குடிமான அப்பா குடிமான வா சாமி. வாயா வாயா. காரணம்
நடப்பதும் சரியல்ல. விதவிதமா தொழில் படைத்து விலைவாசி கேட்டு கூலி இருக்கிறேன். விதவிதமா தொழில் மிதித்து விலைவாசி கேட்டு கூலி இருக்கிறேன். எதையோ செய்யணும் ஒண்ணு. எது 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 ஆத்தா, நான் இந்த வேலையை செஞ்சு என் பொண்டாட்டிக்கு ஒரு நகை நட்டு அவரை பிடிக்கணே. என் பிள்ளைக்கு ஒரு ஒரு என்ன மதத்துல மதம் இருக்கு? ஆத்தா, மசத்துல கூட மதத்தை தெரிஞ்சு என்ன மதம்னு கேட்டேன். இப்ப மீசை மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, சரி, அதுக்கு பேர் இந்து மதம்னு சொல்லுவாங்க. ஓஹோ. மீசி இல்லாம கீழே தொங்குச்சு வச்சுங்க தாடி, இஸ்லாமிய மதம்னு சொல்லுவாங்க. மண்டைக்கு மேல கொண்ட வட்டுனாங்கன்னு வச்சுங்க, சீக்கிய மதம்னு சொல்லுவாங்க. முடியே இல்லாம முழுக்கட்சியில் கிடந்து வச்சுங்க, அதுக்கு பேர் புத்த மதம்னு சொல்லுவாங்க. புத்த மதம் சொல்லுவாங்க. அதனால காட்டா இந்த மசத்துகளை கூட மதத்தை நினைச்சு மனுஷனுக்கு பெரியாத்தா கும்பிடுனுங்க ஆத்தா, நடாத்தா உங்களுக்கு கும்பிடுனுங்க ஆத்தா, சின்னாத்தா உங்களுக்கு கும்பிடுதுங்க ஆத்தா. எனக்கு மட்டும் ஏன்டா கும்பிடுதுன்னு சொல்ற? ஏண்டா நான் தான் புள்ள இல்லைன்னு சொல்றேனே, உனக்கு மட்டும் புள்ள கும்பிடுது. பணிவா சொல்லுங்க ஆத்தா. பணிவா சொல்றியா? ஆத்தாங்களுக்கு கும்பிடுதுன்னு சொல்ல வந்தேன். சரி சரி. ஆத்தா கூப்பிட்ட வரணும் சொல்லுங்க ஆத்தா. ஏப்பா அண்ணங்க ஆத்தா, என் புருஷனுக்கு 7 தாரம். சரிங்க ஆத்தா. 7 தாரத்துக்கும் பிள்ளை இல்லப்பா. எங்க அத்தா 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்லை. ஆமாப்பா. அட கடவுளே, தாயே மாரியம்மா, காளியம்மா, பத்திரகாளி முத்தையா, ஆமா, சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி, உண்மை. உங்களுக்கு கூட ஒரு ஈவா இருக்கும் இல்லையா? 7 பேருக்குமே பிள்ளை இல்லை. ஆமாப்பா. ஏங்க அத்தா உங்களுக்கு இல்லைங்களா? அது என்னடா எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை? ஏண்டா என் உடம்ப பார்த்து சொல்றியா? இல்ல சரிங்க அத்தா. அத்தா அப்பச்சி வேலைக்கு சொல்றேன். என் கடமை வெள்ளக்காரனோட சண்டைக்கு போறாரு. குடிமையனுக்கு குடிமையனாவ வேலைக்காரனு ஜாமான் கொண்டு வந்திருக்காத்தா. பாரு உன் ஜாமான பாரு. என் ஜாமான பாக்குறீங்களா? ஆமா பாரு. எப்படிங்க அத்தா ஜாமான் கூட? மானாமர சந்தை ஆளக்கிழமையில 3 10 ரூபா. 3 10 ரூபா. சரிங்க அத்தா. அத்தா அப்பச்சி போருக்கு ஒரு கடை அனுப்பி ஒரு கடமை என் கடமை. சரி சரி சரி. நான் வேலை செய்யறேங்க அத்தா. எனக்குள்ள கூலி வேணும் கொடுங்க. நீ விரியா விரியா. உங்களை நம்பி டேய் என்ன நம்பி ஆண்டா விரிக்கிற? புதுக்கோளத்து மக்களை நம்பி விரி. கூலியை வாங்கி தருவீங்க? சரி தரேன். அத்தா சாணம் பிடிக்குவாங்க அத்தா. குடிமகனுக்கு நம்ம செரிச்ச கூலி எப்போ வச்சுக்கிறது இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த குடிமகனுக்கு கையால கண்டது நாளனா காருவா அதெல்லாம் கிடையாது. இப்ப போடுங்க வாங்க காசை கொண்டு வந்து போடுங்க. குடிமையும் காசை கொண்டு போக கூடாது. ஆமா போடுறாங்கல்ல. மச்சினை வந்துட்டாரு. இந்த மாமா முதல் ஆளை போட்டாரு. இந்த பெரிய மச்சினை போட்டாரு. வாங்க வேலையை பாடுறான். அப்புறம் என்ன இன்னைக்கு சேர்ந்துறேன். ஆமா மந்தாய மச்சினை வந்துட்டாரு. போடுங்க. அப்பச்சி மார்களா இந்த மாப்பிள்ள 50 ரூபா விட்டாரு. இந்த சாமி பெரிய சாமிடா. வரங்க அத்தா, கூலி வரங்க அத்தா. அத்தா சாணம் பிடிக்கிறீங்க அத்தா. என்னடி என்ன அடிடி அவனை அடிடி. 2 போடு போடுறி. அரமனைக்கு வந்த கோளாறு சாணம் பிடிக்கிறீங்க அத்தா. வாங்க குடிமகனுக்கு ஏதாவது இருந்த கையில போடுங்க. வேலை போடுறோம். ஆத்தா பன்னீர் போடுறீங்க ஆத்தா. போடுப்பா. 6 மாசம் அரண்மனைக்கு வேலைக்கு வரீங்களா? சரி. தண்ணி செப்டிக்கா இருக்கு. குளிக்கிறவங்க ஆத்தா. குளுக்கலாம் பிடிக்காதுப்பா. குளிக்கிறேன். எங்க ஆத்தா குளுக்கலாம் பிடிக்காது. நீங்க வாட்டு மனசு வாங்கி குளுக்கலாம். அப்படியா? அப்படி விட்டி அவன் தான் செத்து போனானப்பா. கோளாறு குளுக்குறா. விட்டி தான் செத்து போனான்லப்பா. நான் கட்ட செய்வேன். 3 சாப்பிட்டு பேசாம 3 முடக்கடியானே. சரி. 6 சாப்பிட்டு ஆவியூர் பைபாஸ் சொல்லிட்டு அளந்தா விடுவாங்களா? கொத்துன்னு போயிட்டாங்க. சரி வேலை பாரு. நான் செஞ்சு போன வாரம் கனவு வேற கொஞ்சம் மாறியா கண்டேன். சரி வேலையை பாரு நீ. அப்பச்சி வேற நம்ம வேலையை பாருடா. வாங்க குடிமகனுக்கு ஏதோ கையால கண்டத போடுங்க. ஆட்டாவுக்கு கரிசட்டி. காது புறா உள்ள வச்சிருக்க. அப்பச்சி காது புறா காணாம அப்பச்சி. உள்ள வச்சிருக்கேன். நீங்க தொடக்கூடாதுங்க. இந்த காசை நீங்க எடுக்க கூடாது. போட்டுறேன்.
தொடக்கூடாது காட்ட. நீங்க எப்போன்னு காட்ட. நீ வேலையை பாடுறா நீங்க போட்டாட்ட வேலை செய்வேன். காசை போடுற. புறம் போடுறா அள்ளி போடுறா போன் காட்டா. வேலையை பாருப்பா வேலையை பாருப்பா பிடிச்சு வச்சுப்பா. கூலி வேலைங்களாட்டா. புளி இங்க இருக்கு உனக்கு வாங்கி தரேன். வேலை பாருங்க. அவனை ஆடி ஒன்னங்க ஒன்ன வெட்ட புடிச்சு எடுத்துவாங்க. பல்பு எடுத்து பூச்சிட்டு காட்டா. இங்கிட்டு வா நீ இங்கிட்டு வா. இங்கிட்டு போய் இங்க இல்லனா வம்புண்டே. வம்புண்டே. நல்லா ஆட்டா பாருங்க ஆட்டா. பாருங்க வெட்டிங்க கத்திட்டு. ஆட்டா வேலை செய்ய பாருங்க ஆட்டா. ஏனாப்பா நான் செஞ்ச முற்பாடு ஒரு மகனை நான் பார்க்கறடா. மறுபடியும் செய்யறானே அப்புறம் எனக்கு சிரமமா இருக்கும்ல. ஆமா ஆமா சரிங்க ஆட்டா. ஆட்டா அப்படி போட்டாங்க. ஆட்டா பாருங்க ஆட்டா. கத்திட்டு போடுங்க. ஆட்டா வேலை செய்யறாங்க ஆட்டா. ஒரே குத்த குத்துங்க. உங்க முடி வீரமான முடியல கபிச்சி. கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆட்டா கூடாதா ஆட்டா. ஏப்பா ஏய் இல்லாட்டி நீ நக்கலிச்சிடுவா அப்படியே. டேய் ஆமா நம்ம நக்கலிச்சி தானே ஒரு ராயல் புல்லட்ல போய். டேய் வேலையை பாடுறா. நொங்கு கூட கூட ஓட்டம் தெரியாம. குறவில்லை. ஏய் அவனை புடிங்கன்றேன். வெட்டிக்க ஒரு வெட்டா. அப்புச்சி 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 இருங்க போக சிச்சியை குறைச்சிருக்க அப்புச்சி. அங்க ஒருத்தன் அங்க அட்மி. வாங்க வாங்க குடிமகனுக்கு ஏதாவது உங்களுக்கு காசை போடுங்க. பரல சண்டைக்கு போறேன் நடி செய்க விடையார ஏனோபடி பாடித்தெறியும் பச்சை கிளிய செல்லம்மா மறுபடியும் பாட்டு ஒண்ணு பாடி வாரி கேளம்மா. பாடித்தெறியும் அம்மம்மா பாடித்தெறியும் பச்சை கிளிய செல்லம்மா மறுபடியும் பாட்டு ஒண்ணு பாடி வாரி கேளம்மா. தென்னகத்தில் பிறந்து வந்தவன் யாரம்மா. தென்னகத்தில் பிறந்து வந்தவன் யாரம்மா. தென்னகத்தில் பிறந்து வந்தவன் யாரம்மா. அவன் தேசிகத்தின் தலைவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா. பாடி தெரியும் அம்மம்மா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா அடுத்து ஒரு பாட்டு வந்து பாடி மாறி கேளம்மா. நரிக்குடியா முக்குளமா ஊரம்மா. நரிக்குடியா முக்குளமா ஊரம்மா. நரிக்குடியா முக்குளமா ஊரம்மா. அவ நல்லதொரு கிராமத்திலே பிறந்தவ தானம்மா. அஞ்சாத சிங்கம் தான் யாரம்மா. அஞ்சாத சிங்கம் அவர் தானம்மா. அஞ்சாத சிங்கம் தான் யாரம்மா. அவர் மாமன்னர் வருகிறார் கூறம்மா கூறம்மா. பாடி திரியும் பச்சை கிளியை பாரம்மா மருந்து பாட்டு ஒன்று பாடி வாரே
தீமையாண்டது யாரம்மா அவர் சின்ன மருது பெருக மருது கூறம்மா அஞ்சாத சிங்கம் யாரம்மா அஞ்சாத சிங்கம் அவர் யாரம்மா அஞ்சாத சிங்கம் யாரம்மா அவர் மாமன்னர் மருது கூறம்மா கூறம்மா ஏ பாடி திரியும் பச்சை கிளியே பாரம்மா மருது மாட்டு ஒண்ணு பாடி வரேன் கேளம்மா காளையார் கோவிலையே கட்டி வைத்தது யாரம்மா காளையார் கோவிலையும் கட்டி வைத்தவர் யாரம்மா காளையார் கோவிலையே கட்டி வைத்தது யாரம்மா அவர் சின்ன மருது பெரிய மருது கூறம்மா அஞ்சாத சிங்கம் யாரம்மா அஞ்சாத சிங்கம் அவர் யாரம்மா அஞ்சாத சிங்கம் யாரம்மா அவர் மாமன்னர் மருது கூறம்மா கூறம்மா பாடி தெரியும் அம்மம்மா பாடி தெரியும் பச்சை கிளைய செல்லம்மா மருதுவர் பாட்டவனோ பாடுவாரு கேளம்மா. இந்த பாடலை பாராட்டி கே புதுக்குளம் மாமன்னர் மருதுவாணியர் பேரவையின் தலைவர் மாமா முத்துராம் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. புதுக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா ஹார்மோனிஸ்ட் சேராம் அவர்களுடைய புதல்வன் சசிகுமார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளி கொடுத்தார். வாத்தியார் சேர்மன் மகன் அவர்கள் பேர் சசி சசி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் என்று அந்த பாராட்டி அடுத்து ஒத்தக்கடை ஆட்டோ முருகன் அவர்கள் சார்பாக இந்த பாடலுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. பாயத்துக்குரிய ஒத்தக்கடையை சேர்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி மாமன்னர் மருதுவாணியர் பேரவை தலைவர் முத்தமன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் என்று இந்த பாடலை பாராட்டி அவர் குடும்பத்தாருக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம். சரிங்க கொண்டு போயிருங்க நான் வச்சுக்கணும். சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே எங்கள் மருது வாண்டிய பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே வீர மருது பாண்டிய பாட்டு கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் மருது பாண்டிய பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் को
மலைபோல் துன்பம் பணிபோல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே ஆரிராரு 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 रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम 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 तव திருசங்கரதாஸ் சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த லாவண்யா ரேடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் யூடியூப் எடுத்து கொடுத்த மாசான அவர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ, இதுவரை நாடகம் பார்த்த பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இப்பேரவை இன்று போல் ஆள்போல் தலைத்து அருகுபோல் பெருகி வாழையடி வாழையாக இக்கிராமத்தில் அமைய வேண்டும். இப்பேரவை உறுப்பினர்களும் கிராம பொதுமக்களும் நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அந்த ஐயனாரை வேண்டி விரும்பி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் வாழ்க ஓங்குக.